ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிஸ்கெட் ரோல் கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் எல்லா பிஸ்கட்டையும் உடச்சி போட்டு இதை பவுட்ரு பண்ணி எடுக்க போகிறேன். இதுக்கு நான் நார்மலான டீ பிஸ்கெட் தான் எடுத்துருக்கேன். உங்கள் கையில் எந்த டீ பிஸ்கெட் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பிஸ்கெட்டுக்கு ஒரு சாக்லேட் கலர் கொண்டு வர்றதுக்கு வேண்டி இதுக்கு கூட நான் கொஞ்சமாக கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்த பவுட்ரை நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இதே மாதிரி இனி ஒரு வாட்டியும் நான் மிக்ஸி ஜாரில் பிஸ்கெட் நான் வந்து அடித்து எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். இப்போது இந்த பிஸ்கெட்டுக்கு தேவையான சுகர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 3 to 4 டேபிள் ஸ்பூன் சுகர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பவுடர் பண்ண சுகர். இப்போது உருக்குன வெண்ணெய் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை வந்து நம்ம ஒரு பால் மாதிரி உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஃபாயில் பேப்பரில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதை லைட்டாக நான் தட்டி விட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு ஃபாயில் பேப்பர் போட்டு நான் இதை வந்து ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு நல்ல ஃப்ளாட் ஆக்கி தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த பிஸ்கெட் பேஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு உள்ளால் வைக்கக்கூடிய க்ரீம் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் நான் வந்து ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இனிப்புக்கு வேண்டி நான் பவுடர் பண்ண சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த சுகரையும் இந்த ஃப்ரெஷ் க்ரீமையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சுகர் வந்து நல்லா கரையிற அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த க்ரீமை நம்ம வந்து அந்த பிஸ்கெட் பேஸில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இது ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி. இப்போது ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி எடுத்தாச்சு. இப்போது உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் இஷ்டமோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து எல்லா ஃப்ரூட்ஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு போட்டுக்கிறேன், அப்புறமா மாதுளம்பழம் போட்டுக்கிறேன், அப்புறமா பனானா போட்டுக்கிறேன், இப்போ மாம்பழம், அப்புறமா திராட்சை, அப்புறமா டூட்டி ஃப்ரூட்டி, இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இதை ரோல் பண்ணி எடுத்துடலாம். ஒரு கை அடியில் சப்போர்ட் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக நீங்கள் ரோல் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபுல்லாக ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம வந்து டைட்டாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு 2 சைடும் நம்ம சீல் பண்ணிடலாம். அப்புறமா ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 4 hours ஃப்ரிட்ஜில் அப்படியே செட் பண்ண விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்லைசஸ் இந்த மாதிரி தான் வரும். அவ்வளோதான், சூப்பரான பிஸ்கெட் கேக் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.